திருமந்திரம் என்னும் பாடத்தில் ஆசிரியர் கூறியுள்ள கருத்துக்கள். முன்னுரை. திருமூல நாயனார் பாடியருளிய திருமந்திரம் 10ஆம் திருமுறையாகும். சைவ சமயத்தை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் போன்ற சமய குரவர்கள் பரப்புவதற்கு ஆதாரமாக அமைந்தது திருமந்திரமே ஆகும். வரலாறு. அகத்திய மாமுனிவரை சந்திக்க பொதிகை மலை நோக்கி சென்றார் ஒரு சிவயோகி. வழியில் மூலன் என்பவன் பாம்பு தீண்டியதால் இறந்து கிடந்தான். அவனைச் சுற்றி அவனது பசுக்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தன. அவைகள் மீது கருணை கொண்டு சிவயோகியார் தன் உடலை விட்டு மூலனுடைய உடலில் புகுந்தார். பசுக்கள் மிகவும் மகிழ்ந்தன. அவைகள் ஊருக்கு திரும்பி வந்து தத்தம் வீட்டிற்கு சென்று விட்டன. மூலனின் மனைவி மூலனின் உடலில் உள்ள சிவயோகியாரை தன் கணவர் என்று நினைத்து வீட்டிற்குள் அழைத்தாள். யோகியார் அவருக்கு விளக்கு சொல்லி ஆறுதல் தந்தார். பிறகு காட்டிற்கு சென்று தன் உடலை தேடினார். ஆனால் அவருக்கு அவரது உடல் கிடைக்கவில்லை. இதுவும் இறைவனின் திருவிளையாடல்தான் என்று எண்ணி ஒரு அரச மரத்தின் அடியில் சிவயோகத்தில் இருந்து ஆண்டுக்கொரு பாடல் என 3000 பாடல்களை திருமூலர் இயற்றினார். திருமந்திரம் 9 தந்திரங்களை கொண்டதாகும். இது சரித்திர நூலாகவும் தோத்திர நூலாகவும் அறநூலாகவும் விளங்குகிறது. எடுத்து வாழ்தலை விட கொடுத்து வாழ்தலே மனித பண்பென அறநூல்கள் கூறுகின்றன.